பாருங்கள், நம்ம தொழுகிறோம். தொழுகையில் கடைசி எப்படி வெளியேறணும், சலாம் சொல்லிட்டு வரணும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டி தொழுகையில் நுழையிறோம். தொழுகையை முடிக்கிறது எப்படி, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முடிக்கணும். இதான தொழுகை. அப்போ தொழுகையுடைய அப்படி ஹதீஸும் இருக்கிறது. தஹ்ரீமுஹா தக்பீர், உள்ள நுழையிறது தக்பீரை கொண்டு நுழைய முடியும். தஹ்லீலுஹா தஸ்லீம், தொழுகையிலிருந்து விடுபடுவது தஸ்லீம், சலாம் கொடுக்கிறது. அப்போ தொழுகையில் தக்பீர் ஒருத்தன் கட்டிட்டான்னு சொன்னால் ருக்கு சஜ்தா எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி விட்டு அத்தஹியாத்தெல்லாம் ஓதி முடித்து விட்டு கடைசி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் என்ன செய்வான், தொழுகை விட்டு வெளியே வந்து விடுவான். இது நாங்கள் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சட்டம். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, எதோ விட்டு போயிட வேண்டியதானே, இதில் சிந்திக்கிறாங்க. ஆராய்ச்சி மதுஹபில் என்ன செய்கிறாங்க, அறிஞர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுற. அபு ஹனீஃபா இவங்க சம்பந்தம் கிடையாது, இவங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணுறாங்கன்னா, அதாவது தொழுகையை முறிப்பதற்கு சலாம் தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சலாம் தான் கொடுக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தொழுகையை முடிப்பதற்கு சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தொழுகைக்கு சம்பந்தம் இல்லாத எது வேணாலும் செய்யலாம். அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு கொஞ்சம் சிந்துக்கலாம், பாக்கெட்டில் இருந்தால் போட்டு வச்சுக்க வேண்டியது. அத்தஹியாத்தில் ஓதி முடிச்சு சொல்ல முடிச்சாச்சு, அப்படி செய்யலாம். அல்ல தொழுகையை அப்படி சொல்லியிருக்காங்க. வரிசை என்னென்னலாம் சொல்கிறான்னு பாருங்கள். நமக்கு தொழுகையை முறிக்கக்கூடிய ஏதாவது ஒரு செயலை அது அத்தஹியாத்து ஓதி முடிச்சோன்னே சோமா இருக்கீங்களா, அதுவும் ஓகே, தொழுகை செல்லுமா. அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும்னு முறைப்படி வெளியே வராமல் அப்படி ஏதாவது சாப்பிட்டு கொள்வது, அல்லது பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசுறது, ஹான்னு சிரிக்கிறது, இதாச்சும் பரவாயில்லை. கடைசியில் சொல்கிறாங்க, அவ் யுஹுதி அம்தன், வேண்டுமென்ற காத்து விடுறது, அட்டைக்கு வச்சுக்கிட்டு தொழுகப்படு, அப்படி செஞ்சாலும் தொழுகை கூடும். இது அறிவாளியா கிறுக்கனான்னு நான் கேட்குறேன். இது இறையச்சமுடையவனுடைய சட்டமா, ஒரு மார்க்க அறிஞனுக்கு இப்படிலாம் தோணுமா? இதை எப்படி மார்க்க இதை பின்பற்றாட்டி பள்ளியாசல் வரக்கூடாதுங்கிற, இந்த 4 மதுரை பின்பற்றாட்டி பள்ளியாசல் வரக்கூடாதுங்கிறிய இவங்க எல்லாம் அறிஞர்களா? அந்த இமாம் இதை சொன்ன இமாம் திட்டுங்கிறான். நம்ம இமாமுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்கிறோம். இந்த சட்டங்களுக்கும் இது அபு ஹனீஃபா சொன்னார். 400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்து கொண்ட சட்டம் எப்படிலாம் எழுதுறான்னு பாருங்களேன். அதாவது மின்கள் ஹுரூஜ் பிஸ்ஸும்ஹி, ஏதாவது ஒரு காரியத்தை செய்துவிட்டு தொழுகையை விட்டு வெளியேறுதல், இப்படி செய்யலாம். அது இப்போ ஐயவஜிகின் காண, அது எந்த மாதிரியான செயலை செஞ்சியும் தொழுகையை முடிக்கலாம். மின் கவுலின் அவு ஃபிஅலின் யுனாஃபி ஸலா, தொழுகைக்கு முரணாக இருக்கக்கூடிய சொல்லு செயல் எது ஓங்கி கூட ஒரு அறையலாம். அத்தஹியாத்து ஓதி முடிச்சுட்டு ஓங்கி அரைஞ்சிட்டு தொழுகை முடிஞ்சு செல்லும்னு ஆயிரும், அப்படி வந்துடுது. அப்போ இது மாதிரிலாம் செய்யலாமா? இதை எப்படி செய்யலாம்? புனி அலா சலாத்துகி சலாத்தம்மா ஃபர்தன் அவ் நஃபிலன், தொழுகை அத்தஹியாத்தில் முடிச்சுட்டு எந்திரிச்சு அல்லாஹ் அக்பர் அடுத்த தொழுகை ஆரம்பிச்சுக்கிறது, அப்படியும் அந்த தொழுகையை விட்டு வெளியேறலாமா? தொழுகையை விட்டு வெளியேறுவதாக இருந்தால் எல்லாம் ஓதி முடித்த பிறகு எழுந்து இன்னொரு தொழுகை ஆரம்பித்து விடுவது, சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியும் செய்யலாம். அவ் எல்ஹக கஹகஹத்தன், வாய் விட்டு சிரிப்பது, கிறுக்க மாதிரி, அது தொழுகை முடிச்சு என்ன செய்யணும், ஹான்னு சிரிச்சா தொழுகை செல்லும், இப்படி சிரித்து கொள்ளுங்கள். அல்லது அவ் யுஹுதிஸ அம்தன், வேண்டுமென்ற மறதியை காத்து விடுறதில்லை. அத்தஹியாத்தை நான் ஓதி முடிச்சுட்டு மறதியாக ஒருத்தன் காற்று போய்விட்டால் அவன் தொழுகை செல்லும்னா ஏதோ கொஞ்சம் பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். ஏதோ வந்து மார்க் அச்சத்தில் சொல்லியிருக்காங்க, வேண்டுமென்ற தொழுகை முடிக்கும்னு செய்கிறது, வேணும்னு காற்றை விட்டு தொழுகையை முடித்துக் கொள்ளலாம், அந்த தொழுகை செல்லும். அவ் எத்த கல்லம, அல்லது பேசி என்னதையா பக்கத்தில் ஒன்று பேசி என்ன செய்யலாம், தொழுகையை முடிக்கலாம். அவ் எதுகப, அல்ல ஒன்று ஜனம் எந்திரிச்சு ஓடி போயிடுறது, அத்தையாத்து ஓதி முடிச்சு என்ன செய்யறது, பேசாமல் எந்திரிச்சு போயிட்டு இருக்க வேண்டியது, அப்படியும் செய்யலாம். அவ்யூ சல்லிம, போனா போய் கடைசியாக சலாமும் கொடுக்கலாம், அதை கடைசியாக போட்டுருக்காங்க. தொழுகையை முடிக்கிறதுக்கு செய்யலாம். அவ்யூ சல்லிம, இல்லாட்டி சலாம் கூட கொடுத்து தொழுகையை முடிக்கலாம். அப்போ தொழுகையை முடிக்கிறது இதை சொன்னாலும் பரவாயில்லைங்க, சலாமை கூட எங்கே போட்டிருக்கான், கடைசியாக போட்டிருக்கான். இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் தொழுகையை முடிங்க, இல்லாட்டி சலாம் கூட சொல்லிக்கிறேன் போனால் போயிட்டு போகுது, இந்த தோரணையில் இருக்கிறது. இது தொழில் முக்தாரில் என்ன இருக்குது, 1வது வால்யூமில் 448வது பக்கத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம இது என்ன வழங்குகிறோம், இந்த மதுஹபில் தான் உங்களுடைய தலாக்கு சட்டம் இருக்கிறது, இந்த நூலில் தான் உங்கள் தொழுகை சட்டம் இருக்கிறது, இந்த நூல்கள்லாம் உங்கள் நோம்பு சட்டம் எப்படி கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி பைத்தியக்காரங்க எழுதுன சட்டம் எப்படி மார்க்கத்துக்கு உகந்ததாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுற பெருமை ஹனபிங்கிறீங்க, ஷாஃபிங்கிறீங்க, பெருமை அடித்து கொள்றீங்க. இதில் பெருமை அடிக்க என்ன இருக்குது, இதில் நம்ம சேர்ந்த சிறுமையா பெருமையா, இப்படியா எழுதினவர்களுடைய கருத்தை நம்ம பின்பற்றக்கூடியவர்களா இருந்தால் கேவலமா மரியாதையா, இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு இப்படிவா எங்கள் நூலில் இருக்குது, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோன்னு மேடை போட்டு சொல்லி பார்ப்போம். காரி துப்ப மாட்டான். பிற சமுதாய மக்கள்கிட்ட போய்கிட்டு எங்களோட நூல் ஒன்று இருக்கிறது, அதில் இப்படி அற்புதமான சட்டம் இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்வான், மரகண்டவங்க ஒன்று நினைப்பான்.